கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி முதலாய் ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சியில சினிமாவை அதிகமா நேசிக்கிறவங்க அண்ட் சினிமா தான் ஒரு உலகம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிற செலிபிரிட்டிஸ் தான் நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற செலிபிரிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா சீதகாதி, விக்ரம் வேதா போன்ற படங்களை நடிச்சு ரொம்ப பிரபலமான ஒரு நடிகர் ராஜ்குமார் அவர்கள் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. ஸோ அவர்கிட்ட அவருடைய சினிமாவுடைய முதல் அனுபவங்கள் எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ சினிமா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு ஒரு ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கனவு உலகத்தில் வர்றதுன்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு சினிமான்றது எப்போ வந்து ஒரு கனவாக இருந்தது? அது எப்போ வந்து உங்களுக்கு சாத்தியமாச்சு? கனவெல்லாம் இல்லவே இல்லை. அவார்டு படிச்சுட்டு முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிவிட்டு இண்டஸ்ட்ரி பிடிக்கல. ஒர்க் பண்ணும்போது செட் ஆகலை. அதனால் வெளியே வந்துட்டேன் இண்டஸ்ட்ரியை விட்டு. வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிஸ்னஸ்லாம் பண்ணலாம் ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகாமல் அப்படியே திடீர்னு நடந்தது தான் சினிமா. சினிமாவுக்கு வரணும்னு நிறைய விஷயங்கள் தோணும். யாரை போய் பார்க்கறது, எப்படி வந்து அதை அணுகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ யாரையுமே தெரியாது. ஓகே. ஃபேமிலிலையும் யாருக்கும் தெரியாது, ஃப்ரெண்ட்ஸும் யாரையும் தெரியாது. ஒரே ஒரு ஃப்ரெண்டு மூலமாக ஒருத்தர்கிட்ட போய் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில். ஓகே. ஆட் ஃபிலிம்ஸில். அது ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இருந்தது. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீச்சர் ஃபிலிம் ட்ரை பண்ணும்போது டேரக்டர் சரண் சார் வாய்ப்பு கொடுத்தாரு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ அசலில் ஒர்க் பண்ணேன். ஸோ அஜித் சாரோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருந்தது? ஏன்னா நிறைய பேர் இன்னி வரைக்கும் அஜித் சார் ஒரு தடவை பார்த்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆசை ஆர்வம் இருக்கும். வெரி டவுன் டு எர்த் பர்சன். நான் லாஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படத்தில் என்ன 2 தடவை ஆஃபீஸில் பார்த்துருக்காரு. இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சா தான் நான் அவர் மலேசியாவில் திரும்பி பார்க்குறேன். மலேசியாவில் எல்லோரும் உட்காந்துட்ருக்கோம். அவர் வராரு ஸ்பாட்டுக்கு. அவங்க அப்பா அம்மாவோட வராரு. சரி எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வர்றாரு. நான் ஆஸ் யூஷுவல் கிளாப் ஸ்டாடி ஓரமாக நின்றுட்டுருக்கேன். அவங்க அப்பா அம்மா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ராஜ் அப்படின்னு. நான் ஷாக்டு. 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தாரு. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேர் ஞாபகம் வச்சுருப்பார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. பெரிய ஷாக். ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன். 1 வருஷம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன் அவரோட. நம்மளுக்கு கிட்ட இருந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரியுது. ஸோ சரண் சாருடைய டைரக்ஷனில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நீங்கள் அவரை வந்து ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயராக பார்த்த ஒரு விஷயம் எதுன்னு சொல்வீங்க? ரொம்ப அட்மையர் ஆன ஒரு விஷயம் சரண் சார் கிட்ட? அவர் மைண்டில் ஸ்கிரிப்ட் இருக்கும். அது ஒன்லைனராக எங்ககிட்ட இருக்கும். பட் டயலாக்ஸ் எல்லாமே ஸ்பாட்டில் தான் அவர் எழுதுவார். காலையில் வந்து ஏர்லியாக வந்து ஒரு ஸ்பாட்டுக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துடுவார். ஸோ காலையில் எல்லோரும் வரக்கு முன்னாடி வந்து எழுத ஆரம்பிச்சிருவார். அன்றைக்கி என்ன எடுக்க போகிறோமோ அதில் ரொம்ப தெளிவாக இருப்பார். ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 14 ஃபிலிம்ஸ் சூப்பர் ஹிட் கொடுத்த டைரக்டர் சரண் சார். அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. வெரி வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். கற்றுக் கொடுத்தாரு. அதுதான் பெரிய விஷயம். படிக்கிறதுன்னு சொன்னீங்க. நிறைய பேருக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கும்போது ஒரு மாதிரி கை ஒத்தறலாம் இருக்குல்ல, அது எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாப்பே வந்து அஜித் சாருக்கு வந்து க்ளோஸ் அப் ஷாட். எனக்கு தெரிஞ்சு 75 நினைக்கிறேன் லென்ஸ். ஸோ இட்ஸ் வெரி க்ளோஸ், டைட் க்ளோஸ். அவரோட காது, அவர் ஃபேஸ் தான் அவ்வளோ டைட் க்ளோஸ் ஃபேஸில் தான் நான் வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கிளாப் அடிச்சுட்டு நான் சரியாக அடிக்கல, எடுத்துட்டேன். அது முடிஞ்சோடனே கட் பண்ணோன்னு அங்கேருந்து நாகராவில் மணியன் என்னை கூப்பிட்றாருங்கிறது. ராஜ் கிளாப் சத்தம் கேட்கல. எனக்கு எப்படி நான் கிளாப் அடிக்கிறேன்? அங்கே வந்து டேரக்டர் கூப்பிட்றாரு. என்ன கிளாப் அடிக்கிறேன் நீ? ஒன்றுமே கேட்கல, ஒழுங்கா கிளாப் சத்தமாக அடி அப்படின்னாரு. அது எப்படி அடினா க்ளோஸில் நம்ம கொஞ்சம் வைடில் இருக்கணும், பிரச்சனை இல்லை. இவ்வளோ அவர் ஃபேஸ் முன்னாடி இங்கே இருக்கு கிளாப்பு. சரி அச்சிடலாம், எனக்கு என்ன ஆனாலும் போகிறோம்னு சொல்லிட்டு அவர் இங்கே நான் கிளாப் அடிக்கிறேன். அவர் தலைக்கு பின்னாடி கிளாப் அடிக்கிறேன். டங்குன்னு வச்சேன். நீனாரு என்ன யாருனாரு. சார் சாரி சார், கத்துறாங்க சார், பார்த்தியா காது வலிக்குது யாருனாரு. அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ தட்ஸ் வேர் ஐ ஸ்டார்டட் லேர்னிங். தட் வாஸ் ஃபர்ஸ்ட் கிளாப் ஃபார் தலை அப்படின்றது வந்து யாருக்கு கிடைக்குமோ எனக்கு கிடைச்சது. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் தொடர்ந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்களா இல்லை எப்படி அடுத்த படம் என்னவா இருந்தது? அசல் முடிஞ்சதுக்கப்புறம் என் கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாருமே படம் பண்ண கிளம்பிட்டாங்க. ஸோ டேரக்டர்கிட்ட நான் தான் அப்போ இருந்தேன். 3-4 months டேரக்டர் கூட நான் இருந்தேன். சாரோடைய ஆஃபீஸ் ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் நடந்தது, பாம்பே சென்னை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் தான் கூட இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் திடீர்னு நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான கால் வருது எனக்கு நடிக்க கூப்பிட்டு. ராஜ்குமார் சார், லியோ விஷன்ஸ் ப்ரொடியூசர், எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு. எனக்கு தெரியும் லியோ விஷன்ஸில் தான் நாங்கள் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து அசலுக்கு அங்கே தான் பண்ணோம். ஸோ அதனால் எனக்கு ராஜ்குமார் சார் எனக்கு தெரியும். அவர் கூப்பிட்டாரு, ராஜ் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறவாங்க வந்து நடிகனார். சார் நம்ம நடிகெல்லாம் வேலைக்கு சார், இன்னும் ஒரே ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு டைரக்ஷன் தான் சார். இல்லை வாங்கன்னு சொல்லி ஒரு 2-3 தடவை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. ஐயோ இவ்வளோ கூப்பிட்றாரே, நம்ம போகலாம் தப்பாக இருக்குன்னு சொல்லி சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் போனேன். ஆடிஷன் பண்ணாங்க. பட் ஆனால் ஆடிஷன்லாம் முடிஞ்சு ஒரு நாள் 2 நாள் கழித்து பாலாஜி திருப்பி ஆஃபீஸ் கூப்பிட்டு நீங்கள் தான் பண்ணுறீங்க அந்த கேரக்டர்னாரு. சரி சார் அப்படின்னா. அப்புறமேட்டு பாலாஜி நீங்கள் வந்து உட்காரும் போதே தெரியும் நீங்கள் தான் பண்ணுறீங்க,
இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு, சரிங்க பண்ணுறேங்கண்ணே. டேரக்டர்கிட்ட சொல்ல சரண் சார்கிட்ட நடிக்க போகிறேன்னு. சார் ஒரு படத்தில் ஒர்க் பண்ண போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். அப்புறம் ரிலீஸ் அப்போ தான் போய் சொன்னேன், சார் நடிச்சிருக்கேங்க, சூப்பரா, நல்ல விஷயம்டா. ஸோ அப்படி தான் என்கேபிக்கு நடிகனாக அப்படி தான் என்னுடைய கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. நீங்க என்னதான் அந்த கேமராக்கு பின்னாடி ஒர்க் பண்ணினாலும் கேமராக்கு முன்னாடி ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் தனியா இருந்திருக்கும். சோ அத பத்தி சார் ஃபுல் ஃபிலிம் we can do the full film in a stretch without a cut. ஓகே, அந்த அளவுக்கு நாங்கள் ரிஹர்சல் பண்ணி முடிச்சோம். ஒன் டே ட்ரையும் பண்ணோம் ஆஃபீஸில். ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னால we have to go for a cut. ஓகே, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, ரெஸ்ட் ரூம் போகணும், இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னால ஸோ எல்லாருக்கும் மைண்டில் ஸ்கிரிப்ட் டயலாக்ஸ் எல்லாமே அவ்வளோ மனப்பாடம். ஆமாம், ஊறிட்டோம் 6 months. அது ஆக்சுவலி ஸ்பாட்லேயுமே ஒரு சீன் அப்படி தான் போச்சு. ஏதோ ஒரு நேரத்தில் வேறு வழி இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக கேமரா கட் ஆயிடுச்சு, சிப்பு வந்து முடிஞ்சிருச்சு, மெமரி முடிஞ்சிருச்சு. ஆமாம், நடிச்சிட்டே இருந்தோம். எல்லாருமே இதை லைக் ஓ அப்படின்னு இருந்தாங்க. என்னாச்சுன்னா சிப்பு முடிஞ்சு ஐயோ அந்த மாதிரி நடிச்ச அந்த ஃபர்ஸ்ட் சீன் ஞாபகம் இருக்கா? நீ கூட பக்ஸ்ன்னு ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. ஸோ அவர் கிட்ட போயிட்டு நான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஆஃப் த ஃபிலிமே அதுதான் நாங்கள் ஷூட் பண்ணது. இப்போ டீ கடையிலேருந்து போய் டீ எடுத்துகிட்டு போயிட்டு நான் டீ பார்த்துட்டு அந்த பஜ்ஜி கேரக்டர் வந்து கொஞ்சம் அல்ப மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், பக்கத்து பிளேட்டில் எல்லாமே சாப்பிட்டுட்டு, அதான் எங்கள் டேரக்டர் பஜ்ஜி அவர் அந்த மாதிரி தான். ஸோ அதனால் டீ பார்த்துட்டு சீரியஸான மூடு, டீ பார்த்துட்டு எது அளவு ஜாஸ்தி இருக்கோ அதை இவன் எடுத்துகிட்டு கம்மியாக இருக்கிறத கொடுக்கணும். இதுதான் ஷார்ட், படத்துடைய ஃபஸ்ட்டு ஷார்ட், ஃபஸ்ட்டு டே ஷூட்டு. ஆனால் நாங்கள் எல்லோரும் வந்து பக்ஸை வந்து சினி முனின்னு கூப்பிடுவோம். சேது தான் அந்த பேர் வச்சார், விஜய் சேது தான் பேர் வச்சார். நான் பயங்கரமாக சினிமா பற்றி பேசுவார், முனிவர் மாதிரி இருப்பார் ஒரு 300 வருஷமாக. ஸோ நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன், ப்ராங்க் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஷார்ட்டு, நான் அவருக்கு போய் டீயை கொடுத்துட்டு 2 டீயும் கொடுத்துட்றேன், அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன், அப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்படின்னு அவருக்கு தெரியாது, எல்லாருக்கும் சொல்லியாச்சு. ஸோ நேராக போனால் அவர்கிட்ட டக்குன்னு ஆக்ஷன் ஆயிடுச்சு, நேராக போய் 2 கிளாஸையும் கொடுத்துட்டாரு. அவர் புரியல, வாங்கிட்டாரு, டக்குன்னு ஒரு காலில் வந்து ஆசீர்வாதம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஆஃப் என்கேபிஏ. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு எது, எந்த படம்? அது முடிஞ்ச இமீடியட்டாக சரஸ்வதி சாப், நவீன சரஸ்வதி சாப் பண்ணேன் நான். அது முடிஞ்ச இமீடியட், அது முடிஞ்ச 4 போலீஸ் பண்ணேன். இப்போ நடுவில் ஜிகர்தண்டா சும்மா 2-3 சீன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ டுக் அ பிரேக், ஐ டோன்ட் வாண்ட் டு ஆக்ட். நான் திருப்பி டேரக்ஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ டோன்ட் வாண்ட் டு சும்மா எல்லாம் வர கால்லாம் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு டேரக்ஷனுக்காக திருப்பி டேரக்ஷன் சைட் போயிட்டு ஒரு படம் ஒர்க் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணேன். எங்கேயும் வேலை கிடைக்கல, ஏன் கிடைக்கலன்றது புரியல. அப்புறம் பிரேம் கூப்பிட்டு சொன்னார், சேர்த்துக்க மாட்டாங்க, நீ ஆக்டர் ஆகிட்ட, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் டீம் ஒர்க் பண்ணுறதுக்கு, நீ வேணால் நம்ம டீமில் யாராவது படத்தில் ஒர்க் பண்ணிக்குவோம். அப்படி 1 வருஷம் 2 வருஷம் ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்து அப்படியே டைம் ஓடிச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எல்லோரும் சொல்ல ஆரம்பித்தாங்க, ஏன் நடிக்க மாட்டேங்கிறீங்க? சுந்தர் சி சார் அப்பயே சொன்னார் கூப்பிட்டு, இல்லை சார் நான் நடிக்கிறேன்னா பக்ஸ் நடிக்க மாட்டேன்ட்டார், நான் டேரக்ஷன் போகிறேன்ட்டார். அப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது என்ன நடிக்க வண்டிகளை திரும்பி, ஆமாம் சார் அன்னையே சொன்னேன் கேட்டிங்களா? இல்லை சார் திருப்பி நடிக்க வந்துட்டோம். இப்போ ஒரு 3 இயர்ஸாக திருப்பி நடிச்சேன். விக்ரம் வேதா படத்தில் வாய்ப்பு கிடைச்சது உங்களுக்கு. ஸோ அந்த கேரக்டர், அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். நான் சண்டை போட்டு வாங்கினேன் அந்த கேரக்டர், ஆஃப் பாயில் கேரக்டர். அப்படியா? ஆமாம், அவங்க இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நான் போய் அவங்க ஆஃபீஸில் போய் மீட் பண்ணி எனக்கு ஒரு கேரக்டர் கொடுங்க சொன்னேன். அவங்க தெரியுமா உங்களுக்கு? முன்னாடியே தெரியும். ஸோ அவங்க வந்து இல்லை ராஜ் எதுவுமே இல்லை, இட்ஸ் 1-to-1 சேது அண்ட் மாதவன், அவங்க 2 பேர் தான், மேடி 2 பேர் தான், வேறு யாருமே கிடையாது படத்தில். அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான கேரக்டருமே கிடையாது, கூப்பிட்டு வேஸ்ட் பண்ண முடியாது. நான் சொன்னேன், நீங்கள் படம் பண்ணுறீங்க, நான் உரிமையாக கேட்குறேன், எனக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கணும். ஏன்னா ஐ வாண்டட் அ சேஞ்ச். எல்லா படமும் காமெடி காமெடி காமெடின்னு நான் அதுக்கே கூப்பிட்றாங்க. ஐ கேன் டூ கேரக்டர்ஸுன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு இடமே இல்லை. ஸோ அவங்ககிட்ட இது மாதிரி ஒரு டக் கை ஃபிலிம் ஆமே நான் பண்ணுறேன், அட்லீஸ்ட் காப் ஒரு ரவுடி எனி திங் ஐ வாண்ட் டு டூ சீரியஸ் ஃபிலிம். ஸோ ஒரு கேரக்டர் ஆஃப் பாயில்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அது பெருசாக இல்லை, பட் நாங்கள் அதை டிசைன் பண்ணுறோம், எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அப்புறம் அந்த கேரக்டர் கொடுத்தாங்க. ரொம்ப பயந்து பண்ணேன். பயந்துன்னா படம் பண்ணும்போது பயப்படல, அவுட்புட்டுக்காக பயந்தேன் தியேட்டரில். ஏன்னா அது வரைக்கும் என்னெல்லாம் காமெடியெல்லாம் பார்த்துட்டு என்ன திடீர்னு ரவுடி அப்படின்னு ஒருத்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணால் சிரிச்சிடக்கூடாது இல்லை ஆடியன்ஸு. அப்போ சிரிச்சிட்டாங்கன்னா போச்சு, நான் அதை ட்ரை பண்ணதே வேஸ்ட்டாக போச்சு. நல்ல வேளை யாரும் சிரிக்கலை, ஆஃப் பாயில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பீப்புள் ஸ்டார்டட் அப்ரிஷியேட்டிங் ஆஃப்டர் விக்ரம் வேதா. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்த வாய்ப்புகள் என்ன மாதிரி இருந்தது டேரக்டர்ஸ் கிட்ட இருந்து? விக்ரம் வேதா பண்ணிட்டு இருக்கும்போது நெருப்புடாவும் பண்ணிட்டு இருந்தேன். நெருப்புடாவில் கொஞ்சம் காமெடி, சீரியஸ், ட்ராமா. அப்புறம் நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன், இமீடியட்டாக நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் வந்து இட்ஸ் லைக் ஃபுல்லாகவே பிளாக் காமெடி தான். அது முடிஞ்சதுக்கப்புறம் சீதகாதி வாஸ் மை ரீசன்ட் ரிலீஸ். தட் வாஸ் த பெஸ்ட் ஃபிலிம் இன் மை கெரியர். ஐ ஹவ் டன் ஆல் த எமோஷன்ஸ். அந்த படத்தில் எல்லா எமோஷன்ஸும் பண்ணிட்டேன். எந்த அளவுக்குன்னா கோல்டான எமோஷனும் பண்ணிட்டேன். கோல்டானா சகுனி மாதிரி ஒரு மாதிரி கோல்டான ஒரு எமோஷனும் பண்ணிட்டேன்.
திமிராவும் பண்ணிட்டேன், ஒரு நல்ல நடிகனாகவும் பண்ணிட்டேன், ஒரு ஸ்டேஜ் ஆக்டராகவும் பண்ணிட்டேன், ஒரு அப்பாவியாகவும் பண்ணிட்டேன், ஒரு முட்டாளாகவும் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். எல்லாமே கலந்து கொடுத்துருக்கீங்க இந்த படத்துல. ஆமாம், அதான் ஒரு சீன் இருக்குல்ல, கலந்து கொடுக்குற மாதிரி எல்லாமே கலந்து எல்லாமே பண்ணிட்டேன். என் கெரியரில் ஐ திங்க் இட் வில் பி மை பெஸ்ட் ஃபிலிம். ஏன்னா ஸ்டேஜ் ஆக்டரெல்லாம் திருப்பி நான் ப்ளே பண்ண முடியுமா, சங்க தமிழில் நான் பேசுவேன்னு எனக்கு தெரியல. அந்த ஆத்மா உள்ள வர. ஆமாம். ஓகே, அது எப்படி இருந்தது உங்களுக்கு? பெருமையாக சொல்லிக்கிறேன் நான். இப்போ எல்லாம் ஐயாவோட ஸ்டாச்சு போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஐயா எனக்குள்ளேயே வந்து நடிச்சிட்டாருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ ஐயா யாருன்னா விஜய் சேதுபதி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருந்தது. ஏன்னா விஜய் சேதுபதி இஸ் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஆக்டர் இன் இந்தியன் சினிமா. ஸோ அவர் வந்து எனக்குள்ளே நடிக்கிறாருன்னா நான் வந்து எங்கேயுமே என்னுடைய நடிப்பில் வந்து ஆடியன்ஸ் வந்து குறை கண்டுபிடிக்கக்கூடாது. ஸோ ஐயா எனக்குள்ளே வந்துட்டாரு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜ் வந்து என் மேலே தான். ஸோ அப்போ வந்து எனக்கு ரொம்ப பயம் இருந்தது, ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி இருந்தது. ஷார்ட் போகிறதுக்கு முன்னாடி, ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி என் மைண்ட் வாய்ஸ் வந்து இதான், விஜய் சேதுபதி தான் ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு அடுத்தது ஆக்ஷன் வாங்க, அப்படி தான் போச்சு. வேறு எதுவுமே இல்லை, அப்படி தான் நான் பண்ணேன் ஐயா கேரக்டர். ஐயா என் கூட வந்ததெல்லாம் அப்படி தான். உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டான ஒரு டைரக்டர் பாலாஜி தரணிதரன். பாலாஜி தரணிதரன். சில முதல் அனுபவங்கள் பற்றி நான் உங்ககிட்ட கேட்குறேன். சினிமாவுடைய முதல் நண்பன்னா யார் சொல்வீங்க சினிமாவில்? எங்கள் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது சினிமாவில். எங்கள் டீம் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் என்கேபிகே டீம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வெளியே யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. சினிமாக்கு உங்களுக்கு வரதுக்கு யாரும் அந்த அளவுக்கு ஒரு வெல்விஷரா அந்த மாதிரி யாரும் இல்லை? பாலாஜின்னு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார். அவர் மூலமாக ஒரு கான்டாக்ட் கிடச்சது தான் அசல் கோ டைரக்டர். அவரை மீட் பண்ணுறதுக்கு அவங்க போனோன்னே எனக்கு வேலை கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மற்றபடி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இது வரைக்கும் இருக்கா? அந்த பாலாஜின்றவர் அவர் என் லைஃப்பில் இருக்காரு. அவர் என் லைஃப்பில் இருக்காரு. ஓகே, அவர் மூலமாக அந்த கான்டாக்ட் கிடச்சிது. மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் என்கேபிக்கு டீம் தான். ஓகே, சினிமாவில் கிடைச்ச ஒரு முதல் வெற்றி அப்படின்னா எந்த விஷயத்துக்காக சொல்லுவீங்க, எந்த படத்துக்காக சொல்லுவீங்க? ஸோ உள்ளே வந்து முதல் படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக அசல் ஒர்க் பண்ணுறது வந்து அங்கேயே நான் ஜெயிச்சுட்டு அங்கேயே நான் நிறைய கற்றுக்கிட்டேன், எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நடிகனா என்கேபிகே, தட் வாஸ் மை விசிட்டிங் கார்டு. இங்கே நான் உட்காந்துருக்க காரணமும் அதுதான். உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்திச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஜெக்ஷன், ஸோ அதனால் நான் ரொம்ப ஹர்ட் ஆனேன், ரொம்ப ஃபீல் பண்ணுன்ற மாதிரி ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன்? சினிமாலையா? சினிமாவில் நடக்கலை, நான் ஆடில் ஒர்க் பண்ணும்போது நடந்தது. ஓகே, ஃபஸ்ட்டு டே ஆஃப் ஷூட் இன் ஆட். ப்ரொடக்ஷனில் தெரியல நான் யாருன்னு. அதை நான் இன்னாருன்னு சொல்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை. ஓகே, 2 பேர் தான் வேலை செய்கிறேன், டேரக்டர் ஒரு ஆள், நான் ஒரு ஆள். நான் இன்னாரு இவனுக்கு சாப்பாடு போகணுன்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. சாப்பிட போனேன், தேட்டர் எடுத்தேன், கீழே வேண்டாங்க. ஸோ அதனால் அது சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. அப்புறம் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அவர் அசிஸ்டன்ட் டேரக்டருங்க. ஓ எனக்கு தெரியாதுங்க, சாப்பிடுங்க தம்பி. இல்லை நான் ஒரு சாப்பிட தோணல. பட் அதெல்லாம் தான் அவன் சினிமாவுக்கு வரும்போது, நான் ஃபஸ்ட் டே ஷூட் போகும்போது, அசல் ஷூட் போகும்போது என் கோ டைரக்டர் என் கூட கூட்டிகிட்டு வந்து இவன் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் கம்ஸ் ஃப்ரம் த லீடர் சரண் சார். குருக்கிட்டேருந்து வர ஆர்டர், அங்கேருந்து லேர்னிங். ஸோ தட்ஸ் வாட் ஐ லேர்ன், தட்ஸ் வாட் ஐ வில் டூ டு மை அசிஸ்டன்ட். உங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு கிசுன்னா ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. பச்சது பாய்ஸ் ஸ்கூலு, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு. இப்போ நடிச்ச எல்லா படமும் பசங்களோட. படத்தில் ஹீரோயின் இருப்பாங்க, பார்த்ததே கிடையாது இது வரைக்கும் பார்க்கலைங்க. ஒரு படத்துலையும், எல்லா படத்துலையும் ஹீரோயின் இருக்காங்க, எந்த படத்துலையும். என்கேபிக்கல் மட்டும் காயத்ரி, அது எங்கள் வீட்டு பொண்ணு. ஸோ அது கணக்கில். ஸோ இது வரைக்கும் நான் சினிமா அதுக்கு வாய்ப்பு இல்லை, கிசு வரைக்கும் வாய்ப்பு இல்லை. நீங்களே அதை சொல்லி விட்டா. சினிமாவுக்காக நீங்கள் சென்ற முதல் பயணம், வெளிநாட்டு பயணம்னா எது? மலேசியா தான். மலேசியா முதல் படமே அசிஸ்டன்ட் டைரக்டர் மலேசியா தான் ஒர்க் பண்ணுறேன். நடிப்புக்காக போனது மலேசியா. அதுவும் மலேசியா தான். சரஸ்வதி சௌரம். முதல் செலிபிரிட்டியை நீங்கள் மீட் பண்ணது? அஜித் சார். வேலைக்கு சேர்ந்து 2வது நாள் மீட் பண்ணுவேன். நீங்கள் சினிமாவில் முதல் தடவை ஆசைப்பட்டு ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்ட செலிபிரிட்டியோ இல்லை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடித்தவங்களோ யாராவது இருக்காங்க? சூப்பர் ஸ்டார். அவர் சிங்கப்பூர்லேருந்து சென்னை வந்து ஃபஸ்ட்டு வெளியே வந்த டே அன்றைக்கி தான். ஸோ அன்னைக்கு ஐ வாஸ் எஸ்கார்ட்டிங் மை டேட்ஸ் ஜாப். அதை நான் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயமா இருந்தது. ஸோ எல்லாம் முடிஞ்சு கிளம்பி காருக்குள்ளே ஏறிட்டார். ஏறும்போது சார் 1 ஃபோட்டோகிராஃப் சார்னு. ஓகே 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 வெளியே வந்தார். மறக்க முடியாத, சின்ன வயசுலேருந்து ஃபேனுங்க, மறக்க முடியாத. சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த முதல் வேலை என்னது? டால்மியா சிம்ஸில் சூப்பர்வைசிங் இன்ஜினியராக இருந்தேன். அதுதான் மை ஃபர்ஸ்ட் ஜாப். அண்ட் முதல் சம்பளம் சினிமாவில் நீங்கள் வாங்கின முதல் சம்பளம்? 50 ரூபா பேட்டா சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில். ஃபர்ஸ்ட் டே போன முதல் நாளில் எனக்கு பேட்டா கொடுத்துட்டாங்க. சம்பளம் தனி, மந்த் எண்டு. பட் ஃபர்ஸ்ட் டே என் கையால் வாங்கின சம்பளம் சினிமாவில் 50 ரூபா பேட்டா. அதுவும் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில் வாங்கினது வந்து
ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். நீங்க வந்து சினிமால டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இப்போ நீங்க வந்து ஒரு நடிகரா மாறி இருக்கீங்க. பட் இருந்தாலும் அந்த எய்ம்ன்ற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் இல்லையா, என்னைக்கோ ஒரு நாள் நம்ம டைரக்டர் ஆகணும்னு. ஸோ எப்படி இருக்கு அந்த விஷயம்? இப்போ டைரக்ஷன் தான் ஒரு பெரிய ஒரு காலாக இருக்குது, அதுதான் எப்போ எடுக்க போகிறேன்னு தெரில. பட் நாட் நவ், கண்டிப்பாக இல்லை. இன்னும் நிறைய நடிக்க வேண்டியது இருக்குது, நிறைய பேரை மீட் பண்ண வேண்டியது இருக்குது. நான் நடந்ததுக்கப்புறம் டைரக்ஷன் வில் பி மை ஃபைனல் திங். அது எப்போன்னு தெரில, டவுன் த லைன் 5 years இல்லை 10 years தெரியாது. ஆனால் சினிமாவில் வந்து என்ன பேட்டர்ன் ஆஃப் மூவி எடுக்கணும், என்ன ஜர்னர் ஆஃப் மூவி உங்களுக்கு? மை ஜானர்ஸ் வில் பி த்ரில்லர்ஸ். அண்ட் உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்? என் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போதைக்கு டவுன் த லைன் ஒர்க்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து என்ஜிகே முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட். ஜடான்னு ஒரு படம் ஆல்மோஸ்ட் அதுவும் முடிஞ்சிச்சு கதிரோட. அடுத்தது திருப்பி சித்தார்த்தோட ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது, சேம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எங்கள் டீம்லேயே. சித்தார்த்தோடைய இன்னொரு படமும், அதுக்கு நடுவில் சேதுவோட ஒரு படம், அதுவும் எங்கள் டீம் டெல்லியோட அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அது கண்டினியூ ஆகுது. ஜனா சார் படம் பற்றி கரெக்டாக தெரில. ஸோ இதுதான் இப்போதைக்கு நெக்ஸ்ட் ஒரு 4 monthsக்கு இதுதான் லைண்ட் அப் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இந்த 2019ஆம் ஆண்டில் நிறைய படங்கள் வாய்ப்புகளாக உங்களுக்கு வந்து கிடைக்கணும், நிறைய படங்கள் வந்து வெற்றிகரமான படங்களாக வரணும்னு நாங்கள் கலைஞர் டிவி சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி, இந்த வாய்ப்பளித்த கலைஞர் டிவிக்கு மிக்க நன்றி. ராஜ்குமார் சாருடைய முதல் அனுபவங்கள் எல்லாமே கேட்டு ரசிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் விருப்பமாக பார்க்குற சினிமாவை அவரும் வந்து விரும்பி ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு, நிறைய கதாபாத்திரங்களை. மீண்டும் இதே மாதிரி அடுத்த வாரம் வேற ஒரு செலிபிரிட்டியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஷிவன்.